ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கிறதுனால கண்ணுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை பொடி பண்ணிக்கிற போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 கப் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஹீட்டு போகிற அளவுக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆற வச்சதை அரைச்சி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சாத பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லன்ச் டைமில் ஈஸியாக கருவேப்பிலை சாதம் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக கருவேப்பிலை சாதம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட ஏற்கனவே அரிசி வேக வச்சு எடுத்த சாப்பாடை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்குனா கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிரும்.